அனைவருக்கும் வணக்கம். உரிமையின் குரல், இது உங்களின் குரல். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், நம்ம சேனல்ல நம்ம மாணவர்களை பற்றியும், உலகம் முழுக்க இந்த சென்சி மாணவர்கள்ன்ற சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மாணவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் சமீபத்தில் பெரிய ஒரு புரட்சியான ஒரு பேச்சா இருக்கு. இந்த சென்சியை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. அவங்க இந்த சென்சி மாணவர்கள் வருங்கால நம்ம இந்தியா கட்டமைப்பு நடத்தக்கூடிய இந்த மாணவர்கள், அவர்கள் இந்த 2000க்கு அப்புறம்தான் நம்ம நாட்டில் பல சோசியல் மீடியா புரட்சிகள் இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கிற அந்த மாணவர்களுடைய கடந்து வந்த பாதைகளை பார்த்தோம்னா ரொம்ப போராடி தான் வந்திருக்காங்க. காரணம், அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சமூக சூழ்நிலைகள். நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருமே மாணவர்கள்ன்றோம். இவங்க கையில விஞ்ஞான புரட்சி, அறிவியல் புரட்சி, நிறைய கட்டமைப்பு கண்டுபிடிப்புகள் அனைத்துமே கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே ஒரு கையில செல்போன்லேயே எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. அந்த அளவுக்கு உலகம் சுருங்கி அவங்க கைக்கு வந்துருச்சு. நல்ல ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு அவங்க கையில் நல்லது கெட்டதை அனைத்து மாணவர்களும் அதை ஆராய்ஞ்சு பார்க்குறாங்களா அப்படின்றது புரியாத புதிராக தான் இருக்குது. அவங்களுக்கு கடந்து வந்த அந்த சூழ்நிலைகள், அந்த 30 வயசுக்குள்ளேருந்து வந்திருக்க அந்த சூழ்நிலைகளை பார்த்தோம்னா, சினிமா எடுத்துக்காட்டு, சினிமாவை பாருங்கள். சினிமா துறையில் ஒரு காலகட்டத்தில் சினிமாவுக்கு போனால் குடும்பத்தோட பிள்ளைகளோட நம்ம போகக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்தது. நல்ல சினிமா துறையில் டைரக்டர்ஸுங்க அந்த அப்படி ஒரு படத்தை கொடுப்பாங்க. நாட்டுப்பற்றோட ஒரு தேசப்பற்று, உலக அரசியல், உலகத்தில் என்ன மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதலோடு ஒரு படங்கள் வந்துச்சு. இராணுவத்தை பற்றி, காவல்துறையை பற்றி நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட எடுத்தாங்க. இப்போ ஒரு சில படங்கள் விரலூட்டு தான் என்ற அளவுக்கு எடுக்கிறாங்க. நிறைய வன்முறை காட்சிகள் இப்போ வர்ற படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகர்கள் கூட வன்முறையை கேஷுவலாக அந்த சினிமா துறையில் மாணவர்கள் கையில் காமிக்கிறாங்க. ஒரு ஆசிட்டு டப்பாவில் முக்குறது மாதிரி, ஹீரோ வில்லனை சுத்தியிலையும் சம்பட்டியிலையும் கொலை பண்ணுற காட்சிகள், எவ்வளோ ஒரு வன்முறை காட்சிகள், எவ்வளோ ஒரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த மாணவர்கள் வர்றாங்க. அவங்கள ஒரு சைடு பார்த்தோம்னா அந்த மாணவர்களை ரொம்ப பாவமாக இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் அவங்களும் வர்றாங்க. நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது தானே இருக்கு. அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு எல்லாத்தையுமே மாணவர்கள் மேல ஒரு சுமையை சுமந்து வரக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குறோம். அடுத்து பாருங்க, போதை பழக்க வழக்கங்கள் கேஷுவலா எல்லார்கிட்டையும். ஒரு தமிழ்நாட்டை எடுத்துக்கங்களே. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு நம்ம பேசுறதுனால, நம்ம தமிழ்நாட்டில இருந்து பேசுறதுனால தமிழ்நாட்டை பத்தி பேசுறது எப்படி இருக்கு பாருங்களேன். அரசாங்கமே மதுவை விற்பனை பண்ணுது. அப்ப என்ன பண்ணுது, மாணவர்கள் எல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அனைவரும் கேஷுவலா மது பழக்க வழக்கங்கள் அவங்க சூழ்நிலைகள், சுற்றுப்புறம் சூழ்நிலை, நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது தானே இருக்கு. நம்ம மண்ணுல என்ன போடுறோமோ அதை தான் மரமா வரும் நமக்கு. அப்படி ஒரு சூழ்நிலைகள் அவங்க கையில நம்ம இருக்கு. அதையும் தாண்டி மாணவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, உணவு முறைகள். ஒரு காலத்தில் நல்ல ஒரு இயற்கையான தானிய உணவு முறைகள், ஆரோக்கியமாக படிக்கிற பிள்ளைங்களா இன்னென்னது இப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் அவ்வளோ ஒரு உணவு முறைகள் நல்ல ஒரு இதோடு கொடுத்தாங்க. அது கிடைக்குதா? இன்னைக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு. உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, இந்த சோசியல் மீடியா 2000க்கு அப்புறம்தான் ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்கு. அனைத்துமே கிடைக்குது, நல்லதும் கிடைக்குது. சோசியல் மீடியாவோட வரவு நல்லது. நம்ம விஞ்ஞான புரட்சி, விஞ்ஞான வளர்ச்சி நல்லது தான். அதை கெடுதல்னே நம்ம யாருமே சொல்லலை. அந்த நல்லதுல பாருங்க, ஒரு மாணவர்கள்ட்ட எல்லா விதமான வீடியோக்கள் கொட்டி கிடக்கு. ஒரு மாணவர்கள் பருவம் என்ன ஆகுது, அவங்க கையில இருக்கிறது இப்போ பெற்றோர்கள் நம்ம எல்லாம் இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். காலேஜுக்கு போயிட்டு போகிற வர இடத்துல அவங்க பழக்க வழக்கம் சூழ்நிலை இல்லை.
அது கொட்டி கிடக்கிற விஷயங்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஏஜ் அது மாதிரி ஏஜ் நல்லதை வந்து பார்க்குறதோட கெடுதல் தான் வந்து அவங்க மனசுல நிறைய பதிஞ்சிடுது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க. அப்போ அவங்கள நம்ம எப்படி வழி நடத்தணும், எப்படி செய்யணும்? பெற்றோர்கள் நம்ம கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்ம பிள்ளைகளை நாட்டுக்காக பல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், உலகத்துக்காக பல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இந்தியாவிலிருந்து உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். திருவள்ளுவர், விவேகானந்தர், நம்ம அப்துல் கலாம் ஐயா, அவங்களோட நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த அவங்கள பற்றி பேசுவோமே. அப்துல் கலாம் ஐயாவோட வந்துட்டு ஒரு மாணவர்களுக்கு கிளாஸ் எடுத்தவங்க வேற யாராவது இருக்காங்களா? தன்னோட உயிரை கூட அவர் பேசிக்கிட்டு இருக்க மாணவர்கள்ட்ட இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கிற டைமிங்கில் தான் வந்துட்டு அவர் தன்னோட உயிரை விடுறாங்க. அப்பேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த நம்ம இந்தியா. இந்த இந்தியாவில் மாணவர்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சோசியல் மீடியா நம்ம சொல்லணும். சோசியல் மீடியா இல்லைனாக்க இன்னைக்கு நம்மளும் இந்த உரையாடல் கூட உங்கள்கிட்ட சோசியல் மீடியா மூலியமாக தான் வருது, யூடியூப் மூலியமாக தான் வருது. அது நன்றி. ஆனால் அந்த சோசியல் மீடியாவும் வந்துட்டு ஒரு பொறுப்புணர்வோட நடந்துக்க, உலக மக்களுக்காக ஒரு பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்க வேண்டிய காலகட்டம். தட்டி கழிச்சிட்டு போக முடியாது. ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் அவங்க இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறத வந்துட்டு பேசின விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு சட்டங்களும் வந்து பார்த்தாக்க இது பதிவு பண்ணுறவங்களோட வேலை, அவங்க தான் அதை ஏற்றுக்கணும், எங்களுக்கு அது இல்லை, இன்டர்மீடியேட்டு தான் சோசியல் மீடியாவோட வேலை, அப்படி பங்களிப்பு அப்படின்றத வந்துட்டு தட்டி கழிச்சிட்டு போயிட முடியாது. இனிமேல் சோசியல் மீடியா இல்லாமல் மக்கள் வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு. அப்போ அதனுடைய இயக்குனர்கள், அதனுடைய ஓனர்ஸ் எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோட நம்மளும் நடந்துக்கணும். உலக மக்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு ஏஐ புரட்சி நடந்திருக்கு. அதில் வந்துட்டு எந்தெந்த இது வந்து மக்களுக்கு நல்லது இருக்கோ அது மட்டும் போய் சேரட்டும். நிறைய மாணவர்கள் இன்னைக்கு கேமிங், ஒவ்வொரு மாணவர்களும் வந்துட்டு கேமிங் ஒரு விஷயத்தில் தன்னுடைய டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதனால என்ன கிடைக்குது அப்படின்றதே தெரியல. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பெரிய கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கு. இது பெற்றோர்கள் மாணவர்கள் இல்லாமல் நம்ம நாட்டோட உலகத்தோட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். எல்லாரும் சமூக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மீடியா, சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், மெயின் மீடியாவாக இருக்கட்டும், பத்திரிகை துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், அனைவரும் அந்த மாணவர்களுக்கான பொறுப்பை உணர்ந்து இந்த மாணவர்கள்ட்ட நம்ம என்ன கொடுக்க போகிறோம், உலக மக்கள் எப்படி வாழ போகிறாங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யணும். குறிப்பாக நான் பாருங்கள், ஆசிரியர்கள் முன்னாடி இருந்த ஆசிரியர்கள் வந்துட்டு புக்கு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. நல்ல கல்வி முறைகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பல சட்டத்திட்டங்கள் வந்து இங்கே தவறு பண்ணாங்கன்னாக்க முட்டி போட வச்சுருவாங்க. நாங்கள்லாம் வந்துட்டு வெயிலில் முட்டி போட்டு தவறு பண்ணிட்டோம்னா, சரியாக ஹோம்ஒர்க் எழுதலையா, கரெக்டாக கிளாஸ்க்கு வரலையா, முடி ஹேர் ஸ்டைல் சரியா இல்லையா, அப்போல்லாம் வந்து பார்த்தாக்கா ஆசிரியர்கள் வந்து சொல்லிட்டு முட்டி போட வச்சுருக்காங்க. அழுதுகிட்டே முட்டி போட்டிருக்கோம். இன்னைக்கு சட்டங்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றோர்களுக்கு அப்புறம் ஆசிரியர்கள்ட்ட தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த அரசாங்கங்கள் வந்துட்டு நம்ம கடுமையான சட்டங்கள், ஒரு சில அங்கங்கே நடக்கிற தவறுனால என்ன ஆகுது, ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளை வந்து அடிக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது, கோவமாக பேசக்கூடாது அப்படின்றது வந்ததுனால ஃப்ரீடம் ஆயிடுச்சு. எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு ஆசிரியர்களும் தங்களுடைய பொறுப்புணர்ந்து நிறைய செயல்படுறாங்க. குறிப்பாக காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸருங்களாக இருக்கட்டும், எல்லாரும் நல்லதை சொல்லிக் கொடுங்க. இந்த சோசியல் மீடியா இது அறிவுரையா இல்லை, நம்ம அனைவரும் இந்த சமூகங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அடுத்த தலைமுறை மாணவர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் தேசப்பற்று மிக்கவர்களாகவும் நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். அனைவருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி, கடமைகள் மிக முக்கியமாக தேவைப்படுது. இந்த காலகட்டத்தில் மாணவர்களை மட்டும் நம்ம குறை சொல்லிடக்கூடாது. இந்த மாணவர்கள் தான் பல விஷயங்களை உருவாக்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாணவர்களை வந்து அப்படி ஃபயர் பண்ணி விட்டா அப்படி பத்திக்கிறது மாதிரி இருக்கு. அதை வந்து நல்ல விஷயங்களுக்கு அவங்கள தூண்டுதல் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம அத்தனை பேர்கிட்டையும் இருக்கு. இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை துறைகள்கிட்டையும் இருக்கு. அரசாங்கத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ
இந்த டெல்லியில் நடந்த மாணவர்கள் புரட்சி எதனால நடந்துச்சு பாருங்க, சொல்லுங்க, நல்லா சிந்திச்சு பாருங்களே. நீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஆரம்பிச்சப்பட்டவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி கூட அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம், கொஞ்சமாக பேசியிருப்போம் அதை பற்றி. நீட்டுன்றது வந்துட்டு நல்ல ஒரு மருத்துவர்களை, தரமான மருத்துவர்களை உருவாக்கணுன்றதுக்காக ஆல் இண்டியா லெவலில் கொண்டு வந்திருக்க ஒரு தகுதி தேர்வு. அந்த தேர்வு வந்துட்டு நடத்த வேண்டியது முக்கியமான காலகட்டம் தான். எங்கே தவறு நடக்குது? அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கண்காணிப்பு, சரியான கண்காணிப்பு நடத்துறது தான். அதில் வந்து மறுப்பே கிடையாது. பேப்பர் லீக் இதெல்லாம் வந்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப குற்றமான விஷயம்தான். இந்த பேப்பர் லீக்கு எதனால நடக்குதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். பணம் இருக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து விலை கொடுத்து எதை வேணாலும் வாங்கிடலான்னு சொல்லி ஆசைப்படுறதுனால, தன்னுடைய பிள்ளைய வந்து கவனிக்காதனால, இப்ப சொல்லிக்கிட்டு வந்த பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த கட்டமைப்புகளுக்குள்ள எல்லாம் நம்ம பிள்ளை சிக்காம நல்லா படிக்குதா, நல்லா வந்துட்டு கல்வி எது பண்ணுதா, நல்லா செய்யறாங்களா, மார்க் எப்படி இருக்கு, நல்லா தகுதியான ஒரு மாணவனா வர்றானா அப்படின்றத பணம் இருக்குன்ற ஒரு காரணத்தினால ஃப்ரீயா விட்டுட்டாங்க. லாஸ்ட் கட்டத்தில் நம்ம பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறப்ப என்ன பண்றாங்க, இதை எப்படி குறுக்கு வழியில செய்யலாம் அப்படின்ற ஒரு காரணம் தானே பெற்றோர்களும் அந்த மாணவர்களை மேல ப்ரெஷரை போட்டு, நீ டாக்டருக்கு படி, உன்னை நான் எப்படியாவது நான் பண்ண வச்சிட்றேன், நீட்டை எழுது அப்படின்னு ப்ரெஷரை போட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில என்ன பண்றாங்க, நீட்டு பேப்பர் எங்கே கிடைக்கும், என்ன வேணும், பணத்தை கொடுத்து எப்படியாவது வாங்கிடலான்னு அவங்க தேடுறாங்க. அதுக்கும் நல்ல ஆசிரியர்களும் இருக்காங்க அந்த பேப்பரை எடுத்துக்கூடிய. இப்ப நடைபெற்ற இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ண ஆசிரியர்கள் தான் அதை லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தி ஊடகம் மூலியமாகவும் நம்ம விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப எங்க தவறு நடக்குது? நம்ம இடத்துல இருந்து தான் தவறு நடக்குது. அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம், கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம். ஆசையினாலும் தன்னுடைய தவறான ஒரு குடிமகனா அதை நம்ம தூண்டுறதுனால பணத்தை வச்சு எதை வேணும்னாலும் சாதிச்சிருன்ற ஒரு காரணத்தினால நம்ம கிட்டே அந்த தவறு இருக்கு. உணரணும். ஒரு குடிமகனா நம்ம அனைவரும் சேர்ந்து, டாக்டர் தானே, பணம் இருக்கு நம்ம கிட்ட, பெரிய பணக்காரங்க நிறைய இருக்கீங்கல்ல, அதை பணம் கொடுத்து அந்த நீட்ல வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக்கலாம். உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்க பெற்றோர்கள் அனைவரும். அந்த டாக்டர் மருத்துவத்துறைக்கு ஆசைப்படுறவங்க அடுத்த எக்ஸாம் எழுதுங்க, அடுத்த அட்டம்ப்ட் எழுதுங்க. அதை விட்டுட்டு பணத்தை கொடுத்து குறுக்கு வழியில பண்ணிடலாம்னா எவ்வளவு பேர், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தரையுமா நம்ம கண்காணிக்க முடியும். பொறுப்புணர்ச்சி நமக்கு வேணும், சரிதானே? அந்த பொறுப்புணர்ச்சியோட செயல்பட்டோம்னா இந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தடுத்துட முடியும். எத்தனை பேர் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரட்சியில வந்தவங்க பாருங்க, ஒரு குரல் ஆபரேஷன் சிந்தூர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்துட்டு நம்ம இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்கோம். பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கட்டமைப்பை, ஒரு சோசியல் மீடியமா வந்துட்டு இவ்வளவு விமானம் எழுந்துருச்சு, இவ்வளவு நாங்க தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அறிவு உள்ள நம்ம மாணவர்கள் வந்துட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இவ்வளவு புரட்சியை உண்டு பண்றாங்கல்ல, அதுல வந்துட்டு ஒரு 10% பேர் நம்ம நாட்டுக்காக பாடுபட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாத்தையும் வந்து கைகூப்பி அவங்க பாதம் தொட்டு வணங்கலாம். எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெல்லியில போராடினவங்க அந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்துட்டு நமக்கு நம்ம நாட்டுக்காக குரல் கொடுத்து நம்ம நாட்டுக்காக வந்து தேசப்பற்றோடமுன்னு எங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம முன்னாள் இராணுவ மேஜர் வந்துட்டு மதன்குமார் ஐயா தான் 24 மணி நேரமும் தூங்காம, அவரோட தீவிர ரசிகர். இந்த யூடியூப் சேனல் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் இவங்கெல்லாம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்துட்டு இதை வந்து கடமை இருக்கு, நம்ம மாணவர்களுக்கு வந்து சொல்லுங்க, இதெல்லாம் செய்யுங்க, நல்ல வழிப்படுத்துங்க, நம்ம நாட்டு மாணவர்களை வந்து அடுத்த தலைமுறையை நல்ல கட்டத்துக்கிட்டோம்னா அந்த இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு வந்துட்டு இந்த யூடியூப் சேனலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளால தெரிஞ்ச கருத்தை வந்து நாட்டு மக்களுக்கும் நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கணும். அடுத்த கட்டமைப்பை வந்துட்டு உலக அரங்கில் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும், இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கணும், வல்லரசு ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம அதை வந்து பேசுகிறோம். அதனால வந்துட்டு நிறைய இதெல்லாம் இருக்கு. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்புணர்ந்து தன்னுடைய இதை வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் முழுக்க மாணவர்கள் அவங்க இல்லைன்னா அடுத்த தலைமுறை இல்லை. அப்போ அவங்க மேல குற்றத்தை மட்டும் சுமத்தாம இவ்வளவு பிரச்சனைகள், அந்த சமூக பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் வந்து அதை சரி செய்யணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொறுப்புணர்ந்து செயல்படணும்.
மாணவர்கள் அனைவரும் இப்போ இந்த இதில் ஒன்று சேர்ந்துருக்கிறீங்க சோசியல் மீடியாவில். அத்தனை மாணவர்கள் நீங்கள் வந்துட்டு உங்கள் கையில் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா சிந்திங்க. இதை உங்களை குற்றமாகவோ ஒரு எதுவால சொல்ல, உங்களுடைய அறிவை நம்மளுடைய நாட்டு மக்களுக்காகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் உலக மக்களோட வளர்ச்சிக்காகவும் ஒன்றிணைத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களுமே நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுக்கு பயன்படுறது மாதிரி இருக்கட்டும். ஒரு பெரிய புரட்சியை பண்ணி ஒரு நாட்டோட அரசாங்கத்தை செயலிழக்க வைக்கணுன்ற குறிக்கோளோட செய்யாதீங்க. அது அந்த பக்கத்தில் நடந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நடந்த மாணவர்கள் புரட்சி நடந்த அந்த ஆட்சியை இழந்த நாடுகளை பற்றி பார்த்தீங்களா? பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே போயிட்டாங்க. இன்னைக்கு பசியும் பட்னியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த நாட்டோட நிலைமை. யார் அந்த மாதிரி ஒரு சிந்தனையில செஞ்சு பணத்துக்காக ஆசைப்பட்டு மாணவர்கள் நல்ல ஒரு மாணவர்கள் மத்தியில் சோசியல் மீடியாவில் விதைக்கிற அந்த பேச்சுக்களை பார்த்து ஒரு கவர்ச்சியில போயிட்டு வன்முறையை கையில் எடுக்காதீங்க. நிறைய கண்டுபிடிங்க. நம்ம நாட்டுக்காகவும் இராணுவத்துக்காகவும் காவல்துறைக்காகவும் உலக மக்களுக்காகவும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிங்க. உலக மாணவர்கள் அவ்வளவு பேர் நம்ம சென்சி, நீங்கள் அதை நினச்சிங்கனாக்க நம்ம இந்திய நாட்டை பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிப்பீங்கன்னு எதிர்பார்த்து பெற்றோர்கள் நம்மளும் கண்காணிக்கணும், பொறுப்புணர்வோட செயல் பண்ணணும். பணம் இருக்குது, நம்ம எதை கொடுத்து விலை வாங்கி நம்ம பிள்ளைகளை பெரிய ஆளாக ஆக்கிடுவோம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை மாற்றுங்க. அடிப்படை எண்ணத்தை மாற்றுங்க. அந்த அடிப்படை எண்ணத்தை மாற்றினோம்னா அவங்க தகுதி, ஒரு மாணவனுக்கு இந்த தகுதி இருக்கா பெற்றோர்களுக்கு கண்டுபிடிங்க. நம்ம காலேஜில் ப்ரொஃபஸருங்கள்ட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க, இந்த மாணவர் இதை செய்யலாம், இதை பண்ணலான்றது தகுதியை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பணம் இருக்குன்னா அவங்கள பல வழிகள், கண்டுபிடிப்பு வழிகளுக்கு அனுப்புங்க. குறுக்கு வழியில் போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செஞ்சு நாட்டில் ஒரு பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நமக்கு நாமே ஒரு உறுதிமொழி ஏற்று மாணவர்களை வழி நடத்தினோம்னா அடுத்த வளர்ந்த ஒரு பாரதத்தை உருவாக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு, உரிமையின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் செய்து அனைவரும் ஆதரவளிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.